ஆறாம் பாவகம் ஏற்படுத்தும் கடன், நோய், எதிரி மற்றும் பரிகாரங்கள். ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். ஜாதகத்தில் லக்னம் இருந்து 6வது இடம் என்பது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் முக்கியமானது. ஏனெனில் இது 6வது இடம் தான் கடன், நோய், எதிரிகள் ஆகியவற்றை நிர்ணயிப்பதாகும். ஜாதக கட்டத்தில் 6வது இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் கடன் பிரச்சனைகள் வராது, மிகப்பெரிய நோய்கள் தாக்காது, எதிரிகள் தொல்லையும் இருக்காது. எனவே 6வது இடம் வேறு எந்த கிரக சேர்க்கையும் இல்லாமல் தனித்திருப்பது நல்லது. ஆனால் 90% மேற்பட்டவர்கள் 6வது இடத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு கிரக சேர்க்கை இருக்கும். 6வது இடத்தில் எந்த கிரகம் உச்சம் பெற்று இருக்கிறதோ அதற்கு ஏற்ப பலன்கள் அமையும். 6வது இடத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது போன்றவற்றை உட்கார்ந்தால் நோய் தாக்கம் இருக்கும். பொதுவாக 6ஆம் இடத்தில் சூரியன் சேர்ந்து இருந்தால் தலைவலி பிரச்சனை இருக்கும். சந்திரன் இருந்தால் தைரியம் குறையும். செவ்வாய் இருந்தால் உடல் சூடு நோய்கள் வரும். புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சிகள் உண்டாகும். குரு இருந்தால் உடலில் எப்போது சோர்வு காணப்படும். சுக்கிரன் இருந்தால் சக்கரை நோய் உண்டாகும். சனி இருந்தால் பித்தம் மற்றும் மர்ம நோய்கள் ஏற்படும். ராகு இருந்தால் வாயு தோல்வி, கேது இருந்தால் தோல்வியாதி ஏற்படும். அந்த அளவுக்கு 6வது இடம் நோய், கடன், எதிரி ஆகிய மூன்றையும் நிர்ணயிப்பதாக அமைந்துள்ளது. ஒருவர் ஜாதகத்தின் லக்கணத்தில் 6க்கு உடையவன் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகர் கடன் இருந்து கொண்டே இருக்கும். இதைத்தான் கடன் தோஷம் என்று குறிப்பிடுவது. மேலும் இந்த தோஷத்தால் எதிரிகளாலும் நோய்களாலும் ஒருவருக்கு தொடர்ச்சியாக தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த தோஷத்தை உணர்ந்து கொள்வது என்பது எல்லாராலும் இயலாது. கடன் வாங்கும்போது அதை திருப்பி செல்வதற்கான திட்டமிடுதல் இல்லாமல் செய்வதே இந்த தோஷத்தை ஏற்படுத்திவிடும். அதேபோல் ஒருவருக்கு நோய்கள் அவருக்கு அறியாமலே இந்த தோஷம் உண்டாகும் ஆற்றல் கொண்டது. பெரும்பாலும் நோய் தாக்கினால் பரம்பரை குறை சொல்வார்கள். ஆனால் தற்போது தானாக தேடிக்கொள்ளும் நோய்கள் அதிகரித்து விட்டது. ஒருவரது சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கம், செய்யும் வேலைகள், உட்கொள்ளும் தவறான மருந்துகள் போன்றவற்றை நோய் தாக்கத்துக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கின்றன. இவையெல்லாம் 6ஆம் இடம் சுத்தமாக இல்லாமல் இருப்பது தான் காரணம். 6ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். நோய் தாக்கம் அதிகமாக வராது. அதே போல தான் 6ஆம் இடம் சரியில்லாவிட்டால் கண்டிப்பாக பேசி எதிர்ப்புகளை சம்பாதித்து விடுவார்கள். அதிலும் 6ஆம் இடத்தில் கிரக சேர்க்கை மோசமாக அமைந்து விட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லை அளவில்லாமல் போய்விடும். எனவே 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி ஆகிய 3 பிரச்சனைகளை நிர்ணயம் செய்வதாக இருக்கிறது. இதுபோல் 6ஆம் இடம் தோஷமாக இருந்து பாவகிரகங்கள் அதிகமாக சம்பந்தம் ஏற்படும் போது உங்கள் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். 3, 6, 10, 11 என உபஜயஸ்தானத்தோடு 6ஆம் இடம் சம்பந்தம் பெறும் போது உடன் பிறந்தவர்கள், இளைய மனைவி, காதலர்கள், அதீத அன்பால் ஒருவர் பிரச்சனையை அடுத்தவர் சுமப்பது, தொழில் உத்தியோகத்தால் கடன் உருவாகும். 5ஆம் இடம் 6ஆம் பாவம் சம்பந்தம் பெறும்போது குழந்தை நலனுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். 6ஆம் இடம் 7ஆம் பாவம் சம்பந்தம் பெறும்போது நண்பர்கள், தொழில் கூட்டாளி, கலத்திரத்தின் மூலமாக கடன் உண்டாகும். 6ஆம் இடம் 9ஆம் பாவம் இணைவதால் பூர்வீக சொத்தை காப்பாற்றும் தந்தையால் கடன் வந்து சேரும். 1, 2, 4, 6ஆம் பாவம் சம்பந்தம் ஏற்படும் போது நவ நாகரிக உலகின் சுகபோக இன்பங்களை, வீடு, வாசல், வண்டி, வாகனம், ஆடம்பர பொருட்களை அனுபவிக்க ஜாதகரால் இந்த பிரிவில் உருவாக்கப்படும் சுய கடன்கள் ஆகும். புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் திசை நடக்கும் போது சுய தேவைக்கு பணம், பொருளால் ஏமாற்றப்படுதல், பிரிவு மிகுதல், ஜாமீன் போட்டு கடனையும் சத்துருவையும் உருவாக்கி வட்டி கட்டி சொல்ல முடியாத துயரம் ஏற்படும். 6, 8, 12ஆம் பாவம் இணையாமல் போலீஸ் நிலையத்தில் செல்லுதல், நீதிமன்றம் வழக்கு, கட்ட பஞ்சாயத்து மூலமாக நஷ்டம், அவமானம், தற்கொலை எனும் சிறை தண்டனை உருவாகும். இவர்களின் பெரும்பாலானோர் பங்கு சந்தை, சீட்டு மோசடி, குதிரை பந்தயம் போன்றவற்றில் பணத்தை தொலைத்து கடனாளியாக இருப்பார்கள். பரிகாரங்கள்: குலதெய்வம் வழிபாட்டை செய்தாலே போதுமானதாகும். 3 மாதம் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ ஆலயத்தில் சென்று அபிஷேகம் செய்து தேவை நைவேத்தியங்களை படைத்து மனம் உருகி வேண்டி கொண்டாலே போதும். கடன் பிரச்சனைகள் குலதெய்வம் தீர்த்து வைக்கும். ஆலயத்துக்கு செல்லும் போது சக்கத்தாழ்வார் சந்நிதிக்கு செல்ல வேண்டும். அவரை வழிபட்டு 12 முறை சந்நிதியை சுற்றி வந்து வழிபட்டால் கடன் பிரச்சனை பனி போல் நீங்குவதை அனுபவபூர்வம் உணர முடியும். சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த வழிபாடு செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷனம் என்று சொல்வார்கள். அந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவான் அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபட்டால்
கடன் தோஷம், நோய் தோஷம், எதிரிகள் தோஷம் என்று 3 தோஷங்கள் அடியோடு விலகும். இந்த பிரதோஷ நந்தி அபிஷேகத்திற்கு பசும்பால், இளநீர் ஆகிய இரண்டையும் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை நீங்களும் கண் குளிர பார்க்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் ஒப்பிறவைகளில் இருந்து தொடர்ந்து வரும் கடன் பிரச்சனைகளின் முடிவு ஏற்படும். கும்பகோணம் அருகில் உள்ள திருவாரூர் செல்லும் வழித்தடத்தில் திருச்சேரை தலத்தில் செல்ல வேண்டும். அங்கே கடன் நிவர்த்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இது கடன் நிவர்த்தி செய்யும் அற்புதமான தலமாகும். இத்தலத்து சிவபெருமானை செவ்வாய்க்கிழமையில் வரும் ருண விமோசன பிரதோஷத்தில் வழிபட்டால் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அது நீங்கும். அங்கேயே 11 திங்கட்கிழமையில் தொடர்ச்சியாக அந்த சிவாலயத்தில் செல்லும் போது உங்களுடைய மலை போல் உள்ள கடன் பிரச்சனை கடுகு போல் குறையும் என்பது பல்லாயிரக்கணக்கான அனுபவம்.